அப்படி கை காமிச்சாரு. எல்லாம் அப்படி ஒரு ஆரவாரம் பண்ணி கத்துனாங்க. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷன் அவர்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியாது. கோபப்படுறாரா, சிரிக்கிறாரா, எதுவும் அப்படியே சைலண்டாக தான். அந்த ரியாக்ஷனை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. அவ்வளோ இன்சல்ட், அந்த இன்சல்ட் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு வெளியே காட்டவும் மாட்டார், கோபமும் காட்ட மாட்டார், அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுக்காம அமைதியாக இருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேடையில் அவர் பேசுகிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வரும்போது கூட சார் பேசிட்டு இருந்தார். தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். இன்னைக்கு சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோவாக செயல்படுத்திட்டு இருக்காரு. அவர் ரொம்ப சாஃப்ட், எதுவுமே பேசவே மாட்டார். அவருக்கு என்ன நம்ம படத்தில் கூட டயலாக் என்ன சொல்லணுமோ சின்ன சேஞ்சஸ் கூட இருக்கக்கூடாது, என்ன சொல்லணுமோ அதை கேட்குறவர். இப்போ அசம்பிளியில் எப்படி பார்க்குறோமோ அதே சைலன்ஸ் தான் செட்லேயும் இருப்பார். ஆனால் உள்ள செட்டுக்குள்ளே ஆக்ஷன் சொன்னோன்னா அந்த அவதாரமாக மாறிடுவார். ஸோ எங்கேருந்து அவருக்கு அவருடைய எனர்ஜி வருதுன்றது அவர் சும்மா உட்காந்துருக்கும் போது தெரியாது. மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் நான் பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், சார் என்ன சார் உங்களுக்கு இப்படி லவ் பண்ணுறாங்களே சார் அப்படின்னு நான் பிரிச்சுட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னார். அது இவ்வளோ பெருசாக செய்வாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு தமிழன் படம் எடுத்திருந்தேன். அதில் ஒரு சீன் ஒன்று வரும், இந்தியா கடன் பட்டிருக்கு, அப்போ இந்திய குடிமக்களான நம்ம அந்த கடன் அடைக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் அந்த சீனை ஏற்றுக்கிட்டு ரொம்ப ரசிச்சு பண்ணார். அது இன்னைக்கு நிஜமாகவே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுத்த நிறைய பேர் இன்றைக்கி எங்களோட இணைந்திருக்கீங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியும் தாண்டி ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே அவரோட பயணித்த எல்லா பங்குமே இருக்குது. அந்த இதில் இருக்கும்பொழுது ஒரு ப்ரொடியூசராக உங்ககிட்ட இருந்து அப்படியே தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நாளைய தீர்ப்பில் தொடங்கின ஒருத்தர் இன்றைய முதல்வராக ஆகியிருக்காரு. இந்த ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஒரு சேஞ்சாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒரு 25 வருஷம் முன்னாடி குஷி படத்துலேருந்து பார்த்த விஜய், அதுக்கப்புறம் கில்லி, சிவகாசி, அவரோட 3 படம் பண்ணேன். ரொம்ப வருஷமாக தொடர்பு இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோவாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வின்சென்ட் சார்? நான் விஜய் சாரோட 2 படம் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப சாஃப்ட், எதுவுமே பேசவே மாட்டார். அவருக்கு என்ன நம்ம படத்தில் கூட டயலாக் என்ன சொல்லணுமோ சின்ன சேஞ்சஸ் கூட இருக்கக்கூடாது, என்ன சொல்லணுமோ அதை கேட்குற ஒரு ஆள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடையில் அவர் பேசுகிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வரும்போது கூட சார் பேசிகிட்டு இருந்தார். சொல்லுவார், என்ன சொல்லுவார், ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசுவார், கண்டினியூஸாக ஒரே இதில் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி அவருக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் வந்தது அவருக்குள்ளே ஒரு விஷயத்து ஃபயர் ஒன்று இருந்திருக்கு, அது வெளியே சொல்லவே இல்லை. எனக்கு தெரியுமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ரங்கநாதன் சார்? அதாவது நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்து மூலிமா திரையுலகில் அறிமுகமானார். இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்காங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார்னு மக்களில் ஒருவனாக நான் நம்புகிறேன். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வெற்றியோடு தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டு ஆளணுங்கிறது என்னுடைய விருப்பம். வாழ்த்துக்கள் முதல்வருக்கு. இறைவனுடைய பிராப்தம். அவர் இந்த அளவுக்கு இறைவன் அவருக்கு சிஎம் அளவுக்கு வந்திருக்காரு. நான் அவருடைய ஆரம்ப கால படங்கள்லேருந்து, நாளைய தீர்ப்புலேருந்து நிறைய படங்கள் அவரோட பணிபுரிஞ்சிருக்கிறேன். அவர் மூலம்தான் எனக்கு தமிழன்கிற ஒரு பட வாய்ப்பை எனக்கு கொடுத்துருந்தார். அந்த கதையில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நடிக்க செஞ்சுருந்தார். அதே சமயம் சரி, அதிகமாக அவர் சொன்ன மாதிரி அதிகமாக பேச மாட்டார். ஆனால் ஒரு மேடையிலையும் பார்க்க பயங்கரமாக பேசுகிறாரு. அதே மாதிரி என்னுடைய டைலாக் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் கொடுத்த அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் அதையும் ஃபுல்லாக பேசுகிறார். ஆனால் மற்றபடி காமனாக பண்ணும்போது 2 வார்த்தை கூட அதிகமாக பேச மாட்டார். தொழில் வேலை அப்படி வந்தால் அதில் நல்லா உறுதியாக அவருடைய பொறுமைக்கும் அவருடைய சொல்லுவாங்களே எவ்வளோ அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார். அது சாதாரண வெற்றின்னு சொல்ல முடியாது. சினிமாவிலையும் சரி, அரசியலும் சரி, நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா சக நடிகராக பார்த்துட்டு இன்றைக்கி அவரை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லும் போது உண்மையிலே ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் தான் சொல்ல முடியும். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் சார் ரொம்ப பயங்கர சைலண்ட்டு, அளந்து சார் கொஞ்சம் தான் பேசுவாங்க. இப்போ அசம்பிளியில் எப்படி பார்க்குறோமோ அதே சைலன்ஸ் தான் செட்லேயும் இருப்பார். ஆனால் ஆக்ஷன் உள்ள செட்டுக்குள்ளே ஆக்ஷன் சொன்னோன்னா அந்த அவதாரமாக மாறிடுவார். ஸோ எங்கேருந்து அவருக்கு அவருடைய எனர்ஜி வருதுன்றதை அவர் சும்மா உட்காந்துருக்கும் போது தெரியாது.
ஸோ அந்த வகையில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவர் வாழ்த்து சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கும் போது, அதுவும் சார் வந்து ரொம்ப வருஷமாக சாரோட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ சார்லாம் பார்த்து இப்படி டிஸ்கஷன் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட, அதாவது விஜய் சார் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது நிறைய பேர் சொன்னதுன்னா, அவர் ரொம்ப அமைதிங்க, கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு நபராக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற ஒரு ஆச்சரியம் எங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னாங்க. இப்போது இவங்க 4 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நீங்கள் ரீசெண்டான படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போயும் அதே ஒரு தோரணை, அதே ஒரு பாவனை எல்லாமே அப்படியே தான் இருக்கா? இல்லை அப்படியே தாங்க இருக்குது. முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் ரொம்ப சைலண்ட், அதிகம் பேச மாட்டாங்கன்ட்டு. ஆனால் உட்காந்து கொஞ்சம், ஏன்னா சின்ன வயசில் சாலிகிராமமில் தான் நானும் பிறந்து வளர்ந்தது, சாரும் அங்கே தான். ஸோ அந்த பழைய இன்சிடென்ட்ஸ்லாம் பேசும்போது கொஞ்சம் அந்த கனெக்ட் வந்தது. ஸோ சார் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. எனக்கு வந்து சார் மூமெண்ட்ஸ் வந்து, அதாவது பேச ஆரம்பித்த பிறகு கிரிக்கெட் விளையாண்ட கதை எல்லாம். இன்ஃபேக்ட் மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் நானும் சாரும் ஷட்டில் விளையாண்டோம். அந்த வீடியோ தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ மாத்திரம் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் வந்து, நான் வந்து சர்க்கார் பட ஷூட்டிங்கில் வந்து இங்கே ஓஎம்ஆரில் ஷூட்டிங். அப்போ வந்து காரில் சார் ஓட்டுவாங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். பின்னாடி அம்மா கேரக்டர், தங்கச்சி கேரக்டர்லாம் உட்காந்துருப்பாங்க. ஓஎம்ஆரில் ஷூட்டிங்னா ஃபுல்லாக நம்ம செக்யூரிட்டி எல்லாருமே இருக்காங்க. இருந்தும் நான் எக்ஸாஜரேட்டே பண்ணலைங்க. இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனில் என்ன க்ரௌடு பார்த்தீங்களோ அந்த க்ரௌடை அன்றைக்கி நான் பார்த்தேன். அதாவது டிராஃபிக் கான்ஸ்டபிள் நின்று இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவர், அவர் அப்படியே ஓடி வராரு விஜய் சாரை பார்க்குறதுக்கு. இவங்க துப்புரவு பணியாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க அப்படியே ஓடி வராங்க. இந்த மாதிரி எல்லாரும் பஸ்ஸை விட்டு எம்டிசி டிரைவர் வந்து இறங்கி ஓடி வராரு. ஸோ டிராஃபிக் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளே ஸ்தம்பிச்சிருச்சு. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் கொஞ்சம் கை காமிச்சிருங்க சார் அப்படின்னு சிரிச்சுட்டு இருங்கன்ட்டு அப்படி கை காமிச்சார். எல்லாம் அப்படி ஒரு ஆரவாரம் பண்ணி கத்துனாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக் தான், இது எல்லாருக்கும் இது கிடச்சிடாது. ஸோ மக்களுடைய விருப்பம்ன்றதை வந்து விரும்புகிறாங்கன்றதை வந்து கண்ணால் பார்த்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் நான் பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், சார் என்ன சார் உங்களை இப்படி லவ் பண்ணுறாங்களே சார் அப்படின்னா, சிரிச்சுட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னார். அது இவ்வளோ பெருசாக செய்வாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பேசும்போது சொன்னீங்களே, நாங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் ஷட்டில் விளையாடணும், அந்த வீடியோ தான் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி. பிஹைண்ட் த கேமரா ஒரு நிறைய இடங்களில் நல்லா பேசுகிற விஷயங்கள் நாங்கள் அதுவுமே கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் இருந்து 4 பேருமே சொல்லலாம், நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறத தாண்டி விஜய் சார் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, நாங்கள் ஷூட் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துருக்காருன்னா என்னென்ன விஷயங்கள் சார்? ஆக்சுவலாக விஜய் சார்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் இன்னொருத்தரை பற்றி பேசவே மாட்டார். நம்ம படம் பார்த்துட்டு போது, நேற்று நம்ம ஒரு படம் பார்த்துட்டு போனோம், ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு விஷயத்த பேசணுன்னா, ஆனால் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. நான் பேச மாட்டேன், எனக்கு தெரியும் அந்த விஷயம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாரை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். ஓகே. ஸோ மிகப்பெரிய ஆட்டிடியூடு, மற்றவங்கள பற்றி பேசவே மாட்டார். நம்ம செட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்மளோட வேலையை மட்டும்தான் அவர் பார்ப்பார். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் தான் எனக்கு முடியும். அதனால தான் நிறைய விஷயங்கள் பர்சனலாக நம்மக்கிட்ட வந்துப்பார். பர்சனல் விஷயமா, ஃபேமிலியை பற்றி, அவங்கள பற்றி, மற்றவங்கள பற்றி அந்த டாப்பிக்கே அங்கே வராது. தேவையில்லை, பேசவே மாட்டார். இன்னொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசினாலும் விஜய் சார் பிடிக்காது. ஓகே. ரத்னம் சார், அவருக்குள்ள பிரின்சிபல் 6 மணிக்கு வரைக்கும் தான் பண்ணுவார். 6 o'clock அப்புறம் இன்றைக்கும் அப்படி தான். இப்போ கரெக்டாக கவர்மெண்ட்டு மாதிரி கவர்மெண்ட்டுக்கே அவர் வந்துட்டார். 6 மணிக்கு மேலே நைட் ஷூட்டிங் தான் பகல் பண்ண மாட்டோம், நைட் ஷூட்டிங் பண்ணுவோம். அவர் ஒரு பிரின்சிபலாக இருக்கார். நைட்டு சப்போஸ் நைட் ஷூட்டிங்னு ப்ரிப்பேர் ஆனால் கூட நைட்டு ஒரு 12 மணிக்கு அப்புறம் அவர் ரெகுலர் பழக்கம் அப்படி இருப்பார், பங்க்சுவலாக இருப்பார். மார்னிங் வந்து கரெக்டாக வந்துடுவார். எத்தனை மணிக்கு வர சொன்னாலும், 6 மணிக்கு வர சொன்னால் 5 மணிக்கு வர சொன்னால் வந்துடுவார். ஈவினிங் 6 வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். சண்டே ஒர்க் பண்ண மாட்டார். அவர் தொழிலில் அவ்வளோ கவனமாக இருப்பார். எங்களுக்கு கில்லியில் ஒரு சாங் இருந்தது, அப்படியே போடு போடு போடு. இந்த சாங்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது சொல்லி, அது எனக்கு ரிஹர்சல் வேணும்னு சொல்லி அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காரு, பட் ரிஹர்சல் பண்ணி பண்ணார். அந்த சாங் எப்படி இருக்குன்னு தியேட்டரில் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு முதல்ல இந்த எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த உலகத்துலேயே அமெரிக்காவில் ரெனால்ட் ரீகன் இந்த ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக இருந்து பிரசிடெண்ட் ஆனவர். அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் என்டிஆர், அப்புறம் மேடம் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போது விஜய் சார் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நான் எதிர்பார்த்தேன், கண்டிப்பாக வந்து டிசைடிங் அதாரிட்டி ஆகிடும்,
இந்த 3 பார்ட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து ஹங்கு வரும், இல்லைன்னா மெஜாரிட்டி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து முதல்ல நான் உங்கள் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். அவருக்கு புரியல, பட் ரிசல்ட் அப்படியே தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே ரத்னம் சார் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு, சிஎம் விஜய் சார் தான், யாருமே கிடையாது அப்படிங்கிறதுல. ஏன்னா மெஜாரிட்டி கண்டிப்பாக என்ன, இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சி இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சியெல்லாம் இந்த பக்கம் 2 பார்ட்டிக்கு தான் மேஜர் போட்டி இருக்கும். அவர் தனியாக தனியாக நம்ம இப்போ ட்ரையாங்கிள் ஃபைட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இப்போ மெஜாரிட்டி வராது யாருக்குமே. கண்டிப்பாக வந்து அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடந்தது. வெற்றிக்கு முன்னாடி வாழ்த்துனீங்க, சரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிங்களா சார்? எனக்கு பண்ண முடியல, மீட் பண்ணோம் கூட சீக்கிரமாக. கண்டிப்பாக சார், ஏன்னா ஒவ்வொருத்தராக போய் அவங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஹோப் நீங்களும் கூடி சீக்கிரம் போயிட்டு விஜய் சார் கூட இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ. கண்டிப்பாக. எஸ் ரங்கநாதன் சார். எங்கள் டைரக்டர்கிட்ட சங்கர் பவித்ரன், மஜித், நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு போயிடணும் அப்படிங்கிறதுல எங்கள் டைரக்டர் ரொம்ப தெளிவாக இருப்பார், டைமிங் ஃபாலோ பண்ணுவார். அந்த டைமிங் வந்து இன்றைக்கி முதல்வர் ஆனதுக்கப்புறமும் திரைப்படங்கள்லேயும் அவர் கரெக்டாக இருந்தார். இப்போ கோட்டைக்கு போகிறதெல்லாம் கரெக்டாக அந்த டைமுக்கு போகிறாரு வர்றாரு. அதெல்லாம் வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட கற்றுக்கிட்டது, அவர் கற்றுக் கொடுத்த விஷயந்தான். அப்புறம் வந்து இந்த அவருடைய வெற்றிங்கிறது இது சாதாரணமான வெற்றி இல்லை. அதாவது பேரறிஞர் அண்ணா ஒரு புரட்சி பண்ணார் 50 வருஷத்துக்கு 59 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார். அவங்க 2 பேர் வரிசையிலையும் இது மிகப்பெரிய சாதனை பண்ணி முதல்வர் ஆனது இவர் தான். மற்றவங்க எல்லாமே எம்எல்ஏ கூட இருந்திருக்காங்க சட்டசபைக்கு, பட் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராக வந்தது விஜய் அவர்கள் தான். அது நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு கோஆர்டினேட்டராக ஒரு 5-6 படம் பண்ணியிருப்பேன், விஜய் நடித்த படமே. அதுக்கு முன்னாடியே அவர் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து நான் டைரக்டர் ஒர்க் பண்ணுறப்பலேருந்து பழக்கம் எனக்கு விஜய். அவர் வச்சு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிற ஒரு படம் பண்ணேன். அதனால் அந்த டைமிங் வந்து இன்றைக்கும் டைமிங் டிசிப்ளின் எங்கள் டைரக்டர்கிட்ட அது இருந்தால் தான் எங்கள் டைரக்டர் ஒர்க் பண்ண முடியும். ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதனால் அதை இன்றைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறப்ப நினைக்கிறப்ப நான் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. சாரை பற்றி சொல்லணும்னா அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவங்க பிடிச்சவங்களோட ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். இருக்குல்ல அவர் ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு சிஎம் விஜய் சார். ஏன்னா அவரோட நான் நிறைய விஷயங்களில் கலந்துக்கிறது, பேசுகிறதுல, அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் போவோம். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நகைச்சுவை இருக்குல்ல, அது கூட இருந்து பழகினவங்களுக்கு தெரியும். மற்றபடி காமாக தான் இருப்பார். நான் ஒரு தமிழன் படம் எடுத்திருந்தேன், அதில் ஒரு சீன் ஒன்று வரும். இந்தியாவில் இந்தியா கடன் பட்டிருக்கு, அப்போ இந்தியா குடிமக்களான நம்ம அந்த கடன் அடைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காட்சி இன்னைக்கு அவர் வந்து அந்த சீனை ஏற்றுக்கிட்டு ரொம்ப ரசித்து பண்ணார். அது இன்றைக்கி நிஜமாகவே இருக்குது. தமிழ்நாட்டு கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை செயல்படுத்தும் போது சரி நம்மளோட எண்ணம் அவர் மூலமாக வந்து அதை இன்றைக்கி சார் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நினைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே சமயம் அவரை வந்து யாருமே காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா அதை யாரும் தடுக்கவும் முடியாது. அவர் பிடிக்கலைன்னா அதை ஒத்துக்க வைக்கவும் யாராலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரே டிசைட் பண்ணக்கூடியவர். ஏன்னா அவர் திரைத்துறையில் பயணத்துலையும் சரி, என்ன இவரெல்லாம் சினிமாவில் வந்துடுவாரா அப்படின்னு அவமானங்கள், என்ன ஆரம்ப படங்களெல்லாம் அவருடைய இது நாங்கள் இருந்த காலத்தில், சார் நாங்கள்லாம் இருந்த காலத்தில் அவரை அவ்வளோ இன்சல்ட்டு, அந்த இன்சல்ட்டெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு வெளியே காட்டவும் மாட்டார், கோபமும் காட்ட மாட்டார். அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுக்காமல் அமைதியாக இருப்பார். அந்த அமைதியோட வெற்றி இன்றைக்கி விசுர்வ வெற்றி சினிமாவில் இருந்தார், உச்சக்கட்ட நடிகராக வந்தார். அதே தான் அரசியலில் என்ட்ரி ஆகும்போதும் இதே அவமானம் தான். சினிமாவில் எப்படி அவமானமோ, என்ன 4 சீட் வாங்குவாரா 2 சீட் வாங்குவாரா தேர்வாரா, என்னென்ன கடுமையான விமர்சனமோ அப்பவும் சரி அதே அமைதி. இன்றைக்கி பெரிய வெற்றி, எல்லோரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு அவருடைய உழைப்பு, அந்த பொறுமை, அந்த ஒரு உறுதின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் சேர்ந்து தான் சிஎம் விஜய் சார். அதாவது எஸ்ன்னு சொல்லிட்டா எஸ் தான், நோன்னா கடைசி வரைக்கும் நோ தான். இல்லை அப்படி அதில் பிடிவாதமாக, ஆமாம், அதில் யாரும் யாரும் இது பண்ண முடியாது. என்னென்னா அவர் வந்து மிகப்பெரிய பொறுமைசாலி. இப்போ நீங்கள் நேரலையெல்லாம் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷன் அவர்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியாது. கோபப்படுறாரா, சிரிக்கிறாரா, எதுவுமே அப்படியே அந்த மாதிரி தான், சைலண்ட்டாக தான். அந்த ரியாக்ஷனை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அது மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் மிகப்பெரிய பிடிவாதம் அவர்கிட்ட இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா போராடி வந்தார், இப்போ வந்துட்டார். அது மாதிரி அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே தான் அந்த பிடிவாத குணம். அதில் வந்து அவர் அப்படியே நிற்பார். ஆனால் ஒரு மஜித் சொன்ன மாதிரி தான் நிறைய இன்சல்ட்டு. கிட்டத்தட்ட
எங்கள் டைரக்டரோட நான் ஒரு 10 டைரக்டர் அன்றைக்கி ஃபேமஸாக இருந்த டைரக்டர்லாம் போய் எங்கள் டைரக்டர் கேட்பார், என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க, காஸ்டியூம்ஸ் நாங்களே பார்த்துக்குறோம், சம்பளம் வேண்டான்னு ஒரு 10 டைரக்டர்கிட்ட போய் கேட்டிருப்பார். ஏன் நானே சங்கத்தை போய் கேட்டிருக்கேன், பவித்ரட்ட போய் கேட்டிருக்கேன். ஆனால் யாருமே அப்போ அவர் வச்சு படம் பண்ணல. அப்புறம் தான் டைரக்டர் ஒரு முடிவு பண்ணி தான் நிறுத்தினார். அப்போ இவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ரொம்ப அசிங்கமாக எழுதுனாங்க. அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஒரு 10 பேர் போனோம். அதில் 2 பேர், நாங்கள் 2 பேர். என்ன எழுதியிருந்தாங்க சார் அந்த ஒரு பத்திரிக்கை? அவர் முகத்தை பற்றி அந்த மாதிரி பர்சனலாக வந்து ரொம்ப ஊன் பண்ண மாதிரி எழுதிட்டாங்க. ஓகே. அப்போ நாங்கள் போய் பெரிய பிரச்சனை பண்ணிட்டோம். ஆனால் அதே அந்த இது பத்திரிகையிலேயே அவர் அட்டை படமாக வந்தார். அதுதான் அவருடைய சாதனை. இன்னைக்குமே நிறைய செய்தித்தாளுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குன்னா முதல்வரோட வாழ்த்து தான். அதாவது என்னென்னா, என்னுடைய முதல் படத்தோட ஹீரோ இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய ஹீரோவாக இருக்காருங்கிறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரங்கநாதன் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு. டேரக்டர் வைஸாகவே சொல்லுங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ணுறப்ப இது சொன்னால் ஒரு நோ சொல்லிட்டுவார், இது சொன்னால் பண்ணிக்கலாம் சார், பிரச்சனை இல்லை சார்னு சொன்னால் எதுக்கு சொல்வார்? நீங்களே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இல்லை இப்போ எங்களுக்குள்ளே அந்த மாதிரி வந்ததில்லை. எங்களுக்குள்ளே புரிதல் நிறைய இருக்குது. நான் ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் போய் திடீர்னு மீட் பண்ணல. அவர் ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்து பார்ப்பேன், பேசுவேன். அப்புறம் அவருடைய படங்கள் எல்லாமே எங்கள் டைரக்டர் கதை பண்ணாலும் என்ன தான் போய் கதை சொல்லுவார். நீயே போய் சொல்லிட்டு ஒரு அப்படிம்பார். நான் தான் போய் கதை சொல்லுவேன். அப்போ அந்த கதையில் சில விஷயங்களும் சொல்லுவார். ஆனால் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்லாம் சொல்லுவார். அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் டைரக்டரே பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம அந்த விஷயத்துலலாம் எனக்கு அவருக்கெல்லாம் நல்ல ஒரு புரிதல் இருந்தது. ஒரு தடவை கதை கேட்டு ஓகேன்னாருன்னா எதுலேயுமே தலையிட மாட்டார். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் இவர் விஜயகாந்த் சாரெல்லாம் ஒரு தடவை கேட்டுட்டாங்கன்னா டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பக்காவாக பண்ணுவாங்க. ஆமாம், இது ஆனால் இது வேணுமாண்ணா அப்படின்னு கேட்டால் அது வேண்டாம். நோவையும் அவ்வளோ இதுவாக சொல்கிறாரு. அப்படிதான் சொல்லுவார். யாரையும் ஒரு காயப்படுத்த மாட்டார். ரொம்ப பொறுமையாக இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார், அனாவசியமாக பேச மாட்டார். 2 வார்த்தை பேசுவார். பட் மஜித் சொன்ன மாதிரி எங்ககிட்டலாம் ரொம்ப நேரம் பேசுவார். எங்கள் பழக்க வழக்கம் வேறு. அது மாதிரி மற்றவங்கிட்ட அப்படி இருப்பார். ஆனால் அவர் நினச்சதை சாதிக்கிறவர், சாதிச்சிட்டார். கண்டிப்பாக. வின்சென்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய டைரக்ஷனில் சார் எஸ் சொன்ன விஷயம் என்ன, நோ சார் அப்படின்னு சொன்ன விஷயம் என்ன? அவருக்கு என்ன அப்படின்னாக்கா, ஒரு டைமிங்கில் சார்கிட்ட நாங்கள் காலையில் கூட தான் பேசிட்டு இருந்தோம். சார்கிட்ட என்னென்னா ஒரு டைமிங் வச்சுருப்பார் விஜய் சார். நம்ம என்ன அப்படின்னாக்கா, ஒரு இந்த டைமில் மார்னிங் வந்து 96னாக்கா 96 தான், இல்லைன்னா வந்து நைட் ஷூட் இல்லை இதில் ஒரு 2 hours போதுனாக்கா கிடையாது. ஏன்னா ஃபிக்ஸ் ஆகிடுவார். இந்த டைம்லேருந்து இது வரைக்கும் நடிக்கணும், போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிப்பார். 6 to 2னா அவரோட மேக்ஸு நைட் ஷூட்டிங்னால, நைட் ஷூட்டிங்னா டேயில் வேணாம். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல பிரின்சிபல். எதுக்கு நாங்கள் முகம் போயிடும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கோர்ஸ் ஒரு 8 hours அது பண்ணி முடித்த உடனே முகம் உண்மையிலே போட வந்துட்டுருக்காரு. அதுவும் இல்லை, 2வது ஆர்டிஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிப்பார். அவர் எனக்கு இந்த டைம் வரைக்கும் இது பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் ஒரு கண்டிப்பாக அவர் ஆர்டிஸ்ட் மீறி அவர் ஒரு யூத் சின்ன பையன் தானே. அவர் இந்த டைமில் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதனால தான் அது அதில் மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது. கண்டிப்பாக. ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு சார் எஸ் சார் பண்ணிக்கலாம் சார், பிரச்சனையே இல்லை சார்னு சொல்லுவார், எதுக்கு வேண்டாம் சார், நோ சார் இவங்க சொன்ன மாதிரி பொலைட்டாக எப்படி சொல்லுவார் உங்ககிட்ட? இல்லை, ஓன்லி எல்லோரும் சொல்லுறது என்னென்னா இந்த டைமிங் தவிர வேறு ஒன்ஸ் அவர் கதை கேட்டு ஓகேன்ட்டார்னா எதில் இன்டர்வியூ ஆக மாட்டார். ஆக்சுவலி குஷி கதை வீட்டில் போய் விஜய் சொல்லும்போது அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியவே இல்லை, ரியாக்ஷனே இல்லை. எனக்கு டவுட் வந்து விஜய் பிடிக்கலன்னா வேறு இன்னொரு கதை பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஓகே சார், எனக்கு ஓகே சார்னு கூட காமாக தான், எனக்கு ஓகே சார். அவங்க ஃபாதர் வந்து ஜெய்சே சார் விஜய்க்கு ஓகே இதே பண்ணலான்னு சொல்கிற வரைக்கும் அவங்க தெரியாது. அந்த மாதிரி கில்லி பண்ணுறோம், ஒரு டெரஸில் ஃபைட்டு 16 days பண்ணோம். அப்போது சொன்னேன், சார் நான் இது வரைக்கும் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்ணதே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த படம் மிகப்பெரிய மாஸ் ஃபிலிம் ஆச்சு. ஆக்சுவலாக தெலுங்கு ரீமேக் படம். அது ரீமேக்கை விட தமிழில் இன்னும் அதிகமாக செலவு பண்ணி பண்ணோம் அந்த படத்தை. அதனால் அது இன்றைக்கும் ரீரிலீஸில் கூட இந்தியாவில் டாப்பில். அதான் சரி, நான் இந்த 5 பேரில் நீங்கள் மட்டும்தான் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. காரணம் என்னன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஹிட் கொடுக்குது, ஓகே, ரீரிலீஸ் ஆகும்போது ஓகே ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ரிலீஸ் பண்ணாலும் இவருடைய படம் மட்டும் எப்படி ஓடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார். எப்படி இருந்தீங்க? ஹாப்பியாக இருந்தீங்களா? ரீரிலீஸ் அப்போ நல்ல கலெக்ஷன், ரீரிலீஸ் பண்ணாலும் வருவாங்களாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சா, இல்லை கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? டெஃபினட். ஏன்னா நான் முதல்ல குஷி பண்ணல, கில்லி தான் பண்ணேன்.
இப்போது ஜனங்க எது எதிர்பார்க்குறாங்க, அவர் எது விரும்புகிறாங்க, அதுக்கப்புறம் எப்போது ரிலீஸ் ஆனாச்சு அந்த ஜென்ரேஷன் வேறு, அந்த ஆட்கள் வேறு. அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி முதல்ல அதில் ஹைலைட் எல்லாம் சீன்ஸு ட்ரைலர் பண்ணி அது பண்ணி எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணி ப்ராப்பராக புது படம் மாதிரி என்டையர் வேர்ல்டு, நாட் ஓன்லி தமிழ்நாடு, என்டையர் வேர்ல்டு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லோரும் பார்க்கணுங்கிற அது கிரியேட் பண்ணனால ரிலீஸ்க்கு அப்புறம் போய் விஜய் சார் பார்த்தோம். அங்கேருந்து ஃப்ளோர்லேருந்து வரும்போதே அப்படியே வந்து கட்டிப்பிடிச்சு, என்ன சார் இது இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி போகுது, நானே தியேட்டருக்கு வரலாம்னு நினச்சி அந்த மாதிரி துடிப்பு வந்துச்சுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சார். அளவாக ரசிகருடைய அன்பினுடைய அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ரீரிலீஸுடைய கலெக்ஷன் எவ்வளோ சார் வந்துச்சு மொத்தமாக? நான் எப்பவும் உண்மையை சொல்லுவேன். உண்மையை தான் சார் சொல்லணும். உண்மைதான், எல்லாருக்கும் உண்மை தான். எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு குத்து மதிப்பாக இவ்வளோ அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இப்போ இருக்கிற படத்தில் அதுதான் ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்காது. மேபி 10 crores 7 crores 8 crores மேபி இல்லை தெரியாது நிஜமாவே. இப்போ தியேட்டர் ஷேர் எல்லாம் வரும்போது கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேறு, ஷேர் வேறு, எல்லாம் அது வரும்போது ஃபைனல் இது வேறு. திஸ் ஹையஸ்ட் சக்ஸஸ் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி டோட்டல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சனம் தேரி காசும் ஒரு ஹிந்தி படம் வந்தது. அது மல்டி ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால அது அப்புறம் ஒன்றுக்கு வந்தது. ஃபஸ்ட்டு இது ரிலீஸ் ஆகும்போது கில்லி தான் வந்து ரீரிலீஸில் ஹையஸ்ட் கலெக்ஷன் இண்டி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கணக்கே வச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் அவர் வாங்கிட்டு. அப்படி இல்லை, இப்போ எப்போவும் என் படங்கள் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் நிஜமாக. அதனால தான் ஒரு இந்தியன் படம் பண்ணால் எத்தனை படம் பண்ணாலும் அது பார்த்தா நம்ம பண்ண முடியாது. படத்துக்கு என்ன வேணும், சீனுக்கு என்ன வேணும் செலவு பண்ணிகிட்டே போகிறோம். எப்போவுமே ஒரு ஸ்டாரோடு படம் பண்ணாலும் யாரோடு படம் பண்ணாலும் பட்ஜெட் அப்படின்னு பண்ணி, நான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட படம் பண்ணேன், பட்ஜெட்டே கேட்காத பண்ண முதல் ப்ரொடியூசர் நீங்கள் தான் அப்படின்னாரு அவர். மேபி அதுக்கப்புறம் நானே அவருக்கு எடுத்தேன்னா இப்படின்னு தோணிடுச்சு அதுக்கப்புறம். அந்த மாதிரி ஃபேஷன். இப்போ அவர் எப்படி தொழிலில் அவ்வளோ சின்சியராக விஜய் சார் ஒர்க் பண்ணுறாரோ அதே மாதிரி படம் நல்லா வர்றதுக்காக என்னென்னு பார்க்காம பண்ணுற பழக்கம் எனக்கு. இந்த மாதிரியான படங்கள் வந்து நம்மலாம் ஹேக் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு ஆக்டராக அவர் கூட கோ ஆக்டராக இருக்கும் பொழுது நம்ம வந்து கோ ஆக்டருங்கிறதையும் தாண்டி ஒரு ரசிச்சிருப்போம், ஒரு ரசிகராக இருந்திருப்போம் நிறைய இடங்களில். நீங்கள் ரசித்து பார்த்த ஒரு படம் சார், இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், உங்கள் சைட்லேருந்து ரெக்வெஸ்ட் வைக்கிற படம் என்னவாக இருக்கும் சார்? துப்பாக்கி. என்ன ஒரு காரணத்துக்காக துப்பாக்கி கேட்ட உடனே யோசிக்க கூட இல்லை நீங்கள்? இல்லை, அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த ஹீரோ மொமெண்ட்னு ஒன்று இருக்குது, அதை ரிட்டன் பேக் கொண்டு வரும். எஸ், அந்த ஒரு மாஸ் எல்லாருனாலையும் டக்குன்னு நடிச்சிட முடியாது. நான் பீயிங் அன் ஆக்டர் நான் சொல்கிறேன், அந்த மாஸாக நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை, டைரக்டர்ஸ்க்கு எல்லாருமே தெரியும். ஸோ அது ஒரு பெரிய ஆர்ட் அது. ஸோ அது மற்றவங்களை கன்வின்சிங் ஆகணும், கிரிஞ்சாயிடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு நான் நேரில் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்த விஷயம் அது ஒன்று. அடுத்து வந்து இஸ் அ வெரி கீன் அப்சர்வர் அண்ட் வெரி குட் லிஸ்னர். நிறைய பேர் வெரி குட் லிஸ்னர்ஸாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து மற்றவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்க பேச வேண்டியதை பேசிட்டு போயிடுவாங்க. பட் இஸ் அ வெரி குட் லிஸ்னர். அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், அமைதியாக இருக்கிற மாதிரி. அப்சர்வேஷன் வந்து டோட்டலாக என்ன நடக்குதுன்றது அவர் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அப்போது கொடுத்துட்டு சாருக்கு எங்கே டைம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அவருக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்டர்வியூ கொடுத்தீங்க போல இருக்கு அப்படின்னார். சார் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்களான்னு, எல்லாம் பார்ப்பேன் நான் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இப்போ கூட விமர்சனம் வைக்கிறாங்க அவர் மேலே, வந்து அவர் வந்து மற்றவங்கள சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஹீ நோஸ் அண்ட் ஹீ டிசைட்ஸ் எவ்ரி திங்ன்றது நான் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால நீங்களும் சாருங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு தெரியாமல் ஒரு அணுவும் அசையாது. இவ்வளோ ஒரு அப்சர்வ் பண்ணுற ஒருத்தர் பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் அவருக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போகக்கூடிய ஒருத்தர். நீங்கள் இந்த இன்டர்வியூவே பார்த்தேன்னு சொன்னால, இது பற்றி ஏதாவது ஒரு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தது உண்டா? இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணுங்க, இதனால கிடையாது. அவங்கவுங்க வேலை அவரை விடுறது. மாஸ்டரில் நாங்களாம் சாரோட டான்ஸ் ஆடுற சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அந்த ஃபஸ்ட்டு சாங் ஒரு அப்போது வந்து, பட் ஹீ வில் பி வெரி பர்டிகுலர். அந்த ஷார்ட் கரெக்டாக வர வரைக்கும் ஈ வில் ஆஸ்க் ஒன் மோர். சார் வந்து நின்று இப்படி பார்த்து மானிட்டர் பார்த்து இல்லை ஒன் மோர் போயிடலாம். ஒருத்தவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இவர் விட மாட்டார். இல்லை அது கொஞ்சம் ஒன் மோர் அப்படின்னு போய் ஒன் மோர் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு. ஈவன் டேரக்டர்ஸ் கேட்கலனாலும் ஆமாம் கொரியோகிராஃபரே சார் இது நல்லா தான் சார் இருக்குது ஓகேன்னு சொன்னால் கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஒன் மோர் டெஃபினட்டாக பண்ணிட்டு வந்து தான் உட்காருவார். I'm a big fan of his dance. Nice. எல்லாருமே ஸோ அவரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, நிறைய ஒரு டான்ஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாலே ஈவன் நல்லா ஒரு கோரியோகிராஃப் பண்ணுறவங்களே யார் சார் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ? நல்ல ஒரு டான்ஸ் விஜய் சார் ஆப்வியஸாக அந்த பேர் அவங்களையும் மீறி வந்துடும். அவர் கூட டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றப்போ என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அந்த செட் ஃபுல்லாக? ஃபஸ்ட்டு வந்து அவர் டான்ஸ் ஆடும் போது நான் நின்று ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒன் டே ஒரு ஹாஃப் டே நின்று இப்படியே ரசிச்சிட்டே இருந்தேன். அந்த ரசனைக்கு மத்தியில் எப்படி டான்ஸ் பண்ணீங்க? இல்லை அதுதான் தெரியல.
இல்லை ஃபஸ்ட்டு வந்து சார் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், நானும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் தினேஷ் மாஸ்டர் கூப்பிட்டு வாங்க நீங்களும் டான்ஸ் ஆடணுன்னே ஒரு ஷாக் எனக்கு. நானும் சாரோட ஆட போகிறலாம் அப்படின்னு போய் அவரோட ஆடினேன். பட் பயங்கர ரசிக்கும்படியாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு இது வந்தால் கூட ஸ்டாப் பண்ணிப்பாரு அப்படின்றவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் கண்டிப்பா எல்லாமே தெரியும். நான் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.